ஒருவேளை நாளைக்கு நடக்க போகிற ஆர்சிபி சென்னை மேட்ச் தான் வந்து டோனிக்கு கடைசி மேட்சாக இருந்துட்டான். இந்தியன் கிரிக்கெட் இண்டஸ்ட்ரியில் அழகுனா என்னன்னு தெரியாமலே இருந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஃபேர்னஸ் அழகை கொடுத்ததே டோனி தான். வெறும் தோல்விகளாக மட்டும் இருந்த இடத்துல அப்படி இருந்த டோனிக்கு ஒரு ஃபேர்வெல் இல்லாமல் போயிடுச்சுன்னா இவ்வளோ வருஷமாக வந்து நாங்கள் வந்து கிரிக்கெட் ஃபேனாக இருந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் பட் இப்போ தான் தெரியுது முழுக்க முழுக்க எங்கள் கிரிக்கெட்டை சுற்றி பார்த்தாலும் டோனி மட்டும்தான் இருக்கார். பட் இது என்னுடைய தனிப்பட்ட வீடியோ தான் இருக்கு. ஏன்னா அவரை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவும் தெரியல. ஆக்சுவலி எனக்கு வந்து டெஃபினெட்லி நாட் வில் யூ டிசைடட் இட் மை லாஸ்ட், அதெல்லாம் எனக்கு திரும்ப ஒரு தடவை கேட்கணும் தான் எனக்கு தோணுது. பட் ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நடந்து போகிறது, அவர் காலருக்கு அடிப்படுறது பார்க்கும்போது இல்லை வேணாம் தலை ரிட்டையர்ட் ஆகட்டுமே தான் எனக்கு தோணுது. பட் இந்த ஒரு சீசன் வந்து அவர் சிஎஸ்கேக்காக அவர் கப்பு ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஆசை. உங்களுக்காக ஃபேர்வெல் எல்லா பிளேயர்ஸ்க்கும் அமைஞ்ச மாதிரி டோனிக்கு மட்டும் அந்த ஃபேர்வெல் அமையலை. அதுவும் அமையாமலே போயிடுமான்ற ஒரே ஒரு பயம் மட்டும் தான் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ தலை, யூ டீச் மீ லாட்.